ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, டிஎன்பிஎல் தமிழ்நாட்டில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. 13 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. 14வது போட்டியாக இன்றைய தினம் சேலம், அதாவது எங்கள் ஊரில் ஹோம் டவுனில் சிஎஸ்டி சென்னை சேப்பாக் லீக்ஸ் மற்றும் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் திண்டுக்கல் டிராகன் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் பாபா இந்திரஜித், பஃப்னா, சைனி, கேச்சரன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பஃப்னா அல்லது சைனியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டிடி அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் வருண் சக்கரவர்த்தி, பஃப்னா, பெரியசாமி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். டிடி அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் பாபா இந்திரஜித், எஸ் சிங், பஃப்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பஃப்னா அல்லது இந்திரஜித்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக டிடி அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் வருண் சக்கரவர்த்தி, ரவிச்சந்திரன் அஸ்வின், பெரியசாமி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சிஎஸ்டி அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஆசிக் ரகுமான், ஹரிஹரன், பாபா அபராஜித் மற்றும் விஜய் சங்கர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். நாராயணன் ஜெகதீசன் அவர்கள் முன்னாடி இறங்கினார் அப்படின்னா அவரோட ஆட்டமும் இன்றைய தினம் நன்றாக இருக்கும். அவர் முன்னாடி வராரா என்னன்னு தெரியல, அதை பொறுத்து எடுத்துங்க. ஏன்னா அந்த டிஎன்பிஎல்லில் வந்து யாரை முன்னாடி இறக்கி விட்றாங்க, யார் நடுவில் இறக்கி விட்றாங்க, யாரை ஃபஸ்ட்டு பவுல் போட சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அதை பொறுத்து எடுத்துங்க. சிஎஸ்ஜி அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஹரிஹரன், எல் ராஜ், விஜய் சங்கர் மற்றும் தன்வர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. சிஎஸ்டி அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ஹரிஹரன், அபராஜித், விஜய் சங்கர், நாராயண் ஜெகதீசன் போன்றோர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். இது கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹரிஹரன் அல்லது விஜய் சங்கரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நேயர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் டாஸ் போட்டதுக்கு பிறகு நாம் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஒரு சுவாரஸ்யமாக ஒரு பிளேயர், அதாவது ஓப்பனிங் ஸ்லாட்டில் இறங்கக்கூடிய ஒரு ஹிண்டாகவே எடுத்துக்கலாம். ஓப்பனிங் ஸ்லாட்டில் இறங்கக்கூடியவர் அரை சதம் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. மற்றும் ஒரு பந்து வீச்சாளர் ஒரு 2 விக்கெட் மற்றும் 25 ரன்கள் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதாவது ஆல்ரவுண்டராக அவர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ ஒரு சிறப்பான போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இன்றைய தினம் சிஎஸ்டி அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.